சோதனை வருதுன்னா, ஒரு கஷ்டம் வருது, அதை தர்றது யாரு? அல்லாஹ் தானே. அப்போ அதை யாரால நீக்க முடியும்? அதுவும் அல்லாஹ்வால் மட்டும்தானே முடியும். இந்த ஒரு சிம்பிளான விஷயத்த கூட ஏன் நம்மள யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல? பல பேர் 5 வேளை தொழுகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கேட்டால் ஆஃபீஸ் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இப்படி பலவிதமான பதில் தான் வரும். சரி, ஓகே. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா தொழுகணும், ஓதணும். இதுதான் டைரக்டான சொல்யூஷன். இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம அல்லாஹ் கிட்ட சுஜூதில் விழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீக்குவான்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி, தொழுறீங்களா? கையோடு இதெல்லாம் ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? நீங்கள் ஐயோ தொழுறதுக்கு இங்கே இவ்வளோ ஒர்க்கில் நேரமே கிடையாது, அவ்வளோ ஒர்க் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து முடிக்க போகிறோம், இதெல்லாம் ஓதுறதுக்கு எங்கே நேரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவசரமாக தொழுதுட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா நல்ல நினைவு வச்சுக்கோங்க, அந்த துன்யா காரியத்துக்காக அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்கள்